அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி பார்க்கறது யோகா வாசிஷ்டம் அப்படிங்கிற ஒரு நூலில் முமுட்சு வியவகார பிரகாணம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் விடாமுயற்சியும் தெய்வமும் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம சிந்தனை செய்ய போகிறோம். விடாமுயற்சியும் தெய்வமும். வசிஷ்டர் பிரயத்தனத்தின் காரணமாக கிடைக்கும் பலன்களை தான் ஜனங்கள் தெய்வம் சங்கல்பமாக எண்ணுகிறார்கள். வாஸ்தவத்தில் பலன்கள் மேலே சொல்லியபடி அவரவருடைய பிரயத்தனமின்றி கிடைப்பதில்லை. இவ்வித பிரயத்தனங்கள் இப்பிறப்பிலாவது முற்பிறப்பிலாவது செய்யப்பட்டிருக்கலாம். மேலும் இப்பிரயத்தனங்களுக்கு காரணம் மனதே. ஆகையால் தெய்வத்தால் நடக்க வேண்டியது ஒன்றுமில்லை. மனதின் ஆறுதலுக்காக கற்பிக்கப்பட்டதே தெய்வம். ஆகவே தற்சமயம் நமக்கு ஏற்படும் அனுபவங்களுக்கு காரணம் இப்பொழுது செய்யும் கோரிக்கைகளோ பூர்வ வாசனைகளோ ஆகும். பூர்வ வாசனை எப்படி இருந்த போதிலும் தங்கள் முன்னேற்றத்தின் பொருட்டு ஜனங்கள் இப்பொழுது நல்வழிகளில் பிரயத்தனம் செய்து வருவதுதான் முறை. இவ்விதம்தான் பலனை சீக்கிரம் அடையலாம். பூர்வ வாசனை ஒரு சமயம் விரோதமாக இருப்பினும் இன்னும் அதிக பிரயத்தனத்திற்கு அதுவே காரணம். ஆகையால் பிரயத்தனமே பிரதானமென்றி கருதி நல்ல சாஸ்திரங்களை படித்து ஆராய்ச்சி செய்தும் அல்லது தகுந்த பெரியோர்களின் சகவாசத்தை அனுசரித்தும் ஞான மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இதற்கு மனமே பிரதானம். இந்த மனதை கொஞ்சம் கொஞ்சமாக பலாத்காரம் இல்லாமல் வசப்படுத்துவதிலேயே பருஷத்தை சேர்த்த வேண்டும். இவ்விடாமுயற்சியை சிறுவயதிலிருந்தே பயின்று வருவது உசிதம். மேலும் முயற்சியுடனும் யுக்தியையும் உபயோகித்து செய்யும் காரியங்களை தகுந்த முறைகளோடு செய்வதால் தான் எல்லா விஷயங்களிலும் சந்தேகமின்றி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறார். அதாவது நாம் ஒரு செயல் செய்கிறதுக்கு நம்மளுடைய முயற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கான பலன்களை கொடுக்கறது அந்த முயற்சி தான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. நாம் தெய்வம் எல்லாமே பார்த்துக்கும், நம்ம தெய்வத்துக்கிட்ட கோரிக்கை வச்சுட்டோம், கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு நம்ம விடுறதுல நமக்கு எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல. அப்படி அவர் செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் நம்மளுடைய முயற்சியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு பலனை அவர் கொடுக்குறதா இருந்தால் அந்த பலனுடைய அருமையை நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாது. எதுவாக இருந்தாலும் நம்ம முயற்சினால் நம்ம கஷ்டப்பட்டு அடைஞ்சால் மட்டும்தான் அந்த பலன் என்னங்கிறத உணர முடியும். இப்போ நான் ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நான் பிரார்த்தனை பண்ணுறேன். உடனே எனக்கு வீடு கட்டுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை தானாக அமைஞ்சிருமானா அமையாது. நானாக தான் அதுக்கான காசு சேமித்து வைக்கணும். நானாக தான் அதை சாமர்த்தியமாக அதை பாதுகாக்கணும். நானாக தான் அந்த ஏதாவது லோன் வாங்கணுன்னா அந்த ப்ராசஸ்க்கு அலையணும். நானாக தான் அந்த லோனுக்கான தகுதியை எனக்குள்ளார வளர்த்தி வச்சுருக்கணும். நானாக தான் ஒரு இன்ஜினியரை பார்த்து அந்த விஷயங்களெல்லாம் கவனித்து எப்படி வீடு வரணுங்கிற பிளானிங் எல்லாம் பண்ணி அந்த விஷயத்துக்கான ஒரு முயற்சியில் இறங்கணும். இது எதுவுமே நான் செய்யாமல் வெறும் பிரார்த்தனை மட்டுமே அப்படின்னு சொல்லி நான் நம்பிட்டு இருக்கும்போது அங்கே பலன் உண்டாகிறது கிடையாது. எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, குணப்படுத்த சொல்லி நான் ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன். பிரார்த்தனை பண்ணிட்டு சும்மா இருந்துட்டு அந்த வியாதி சரியாயிருமானா ஆகிறதில்ல. அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஒரு சைடு போயிட்டே இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட்டு அது உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது இந்த தெய்வம்ங்கிற ஒரு விஷயம், ஒரு சங்கல்பம். அப்போ இது எதுக்காக அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படணும். உங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, உங்களால் முடியாட்டினாலும் பரவாயில்ல, அந்த சக்தி அதை சரி பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கான ஒரு ஆறுதலை, ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தான் அந்த தெய்வம்ங்கிற சங்கல்பத்தை கொண்டு வந்தாங்க. திருக்குறளில் ஒரு ஒரு திருக்குறள் ஒன்று நான் சொல்கிறேன். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு ஒரு ஒரு குறளை அவர் எழுதுகிறாரு. தெய்வத்தான் ஆகாது எனினும் அப்படின்னாலே கடவுள்னால் முடியாட்டினாலும் கூட அப்படின்னு அங்கே அர்த்தம் வருது. அப்போ கடவுளால் முடியாத காரியம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி தான் நம்மளை சின்ன வயசுலேருந்து இது நாள் வரைக்கும் வளர்த்திட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அவர் குறளில் சொல்கிறாரு, கடவுள்னால் முடியாத விஷயத்தையும் கூட முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும்ங்கிறா. அந்த நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அடைஞ்சிட முடியும், அதுக்கான கூலியை நீங்கள் கவனிக்க முடியுங்கிறாரு. அப்போ கடவுள்னால் முடியாத விஷயத்த கூட ஒரு முயற்சி அதை செஞ்சிரும் அப்படின்னா, அப்போ கடவுளை விட முயற்சி எவ்வளோ பெருசுங்கிறத நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ கடவுள் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை விட நம்மளுடைய முயற்சி மேலே நம்ம வைக்க வேண்டிய நம்பிக்கைங்கிறது அதிக அளவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இந்த விஷயத்த சொல்கிறாங்க. கடவுள் பார்த்துக்கு வரணும் சோம்பலாக இருக்கிறத விட நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டிய ஒரு அவஸ்தைங்கிறது நமக்குள்ளார இருக்குது. நம்மளுடைய முயற்சி தான் நமக்கான பலன்களை கொடுக்குதே தவிர,
கடவுள் அல்ல. கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. ஏன்னா, அவர் அந்த சக்திய நமக்கு ஏற்கனவே குடுத்துட்டாரு. ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் அப்படிங்கிற தன்மை நமக்குள்ள குடுத்துட்டாரு. அத நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம்? அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு பலன்கிறது நிர்ணயிக்கப்படுது. ஒரு காட்டுக்குள்ளார ஒரு சிங்கமும், மானும் இருக்குது. சிங்கம் 10 நாளா பட்னியா கிடக்குது. அந்த மான சாப்பிடல அப்படின்னா, இது செத்து போயிரும். ஆனா, அந்த மானுடைய நிலைமை என்னன்னா, சிங்கத்துக்கிட்ட மாட்னோம்னா, மான் செத்து போயிரும். இப்போ 2 பேத்துமே சாவினுடைய விளிம்பில இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் தான் பிழைக்க முடியும். 2 பேருமே பிழைக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. மான் ஓடுது, சிங்கமும் பின்னாடி தொரத்திட்டு ஓடுது. இப்போ 2 பேத்துக்குள்ள யாருக்கு கடவுள் உதவி பண்ணுவாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மானுக்கு உதவி பண்ணாலும் சிங்கம் செத்து போயிரும். சிங்கம் உதவி பண்ணாலும் மான் செத்து போயிரும். ஆனா, கடவுள் என்ன பண்ணுவார்னா, சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்ருப்பாரு. ஏன்னா, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கப்பட்டாச்சு. அவங்க முயற்சினால அவங்கவங்க பலன்கள அனுபவிச்சுக்கணும். யார் அதிக அளவுக்கு முயற்சி செஞ்சு வேகமா ஓடுறாங்களோ, அவங்க ஜெயிச்சுருவாங்க. யார் களைப்படையிறாங்களோ, அவங்க தோத்துருவாங்க. அந்த ஒரு விஷயத்தில அவங்க தொடர்ந்து ஒரு பயணம் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்ப தான் வந்து அதைய அவங்க ஜெயிக்க முடியும். அப்போ முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்க வந்து அ தெய்வம் குடுக்கக்கூடிய பலன விடவும் அதிகமான ஒரு விஷயத்த அவங்களால தர முடியும். அதனால தெய்வத்தினுடைய அந்த சங்கல்பம்ங்கிறது நமக்கு ஒரு ஆறுதல குடுக்கலாம். நமக்கு ஒரு நம்பிக்கைய குடுக்கலாமே தவிர, அந்த செயலுக்கான பலன்கள குடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. உபதேசத்திற்கு முன்னுரை. வால்மீகி இனி உபதேசம் ஆரம்பிக்கும் பொருட்டு, தாம் இப்பொழுது சொல்லப்போவதை நிர்மலமான மனதுடன் கவனித்துக் கேட்டால், இகத்திற்கும் பரத்திற்கும் உபாயமாகும் என்றார். ராமனுக்கு தற்சமயம் ஏற்பட்டிருக்கும் மனக்குழப்பம் தமக்கும் ஒரு சமயம் ஏற்பட்டதாகவும், அப்பொழுது அவர் அடைந்த பிரம்மோபதேசத்தை இப்பொழுது எடுத்துரைப்பதாகவும் சொன்னார். அதாவது இனிமேல் தான் வந்து அந்த உபதேசம்ங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ராமருக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது இல்லைங்களா? சந்தேகம். அது இந்த உலகத்தினுடைய நிலைமை எப்படி? ஏன் இவங்கெல்லாம் ஆம், நோய்வாய்ப்படுறாங்க? ஏன் இவங்கெல்லாம் மரணம் அடைகிறாங்க? ஏன் இவங்களுக்கெல்லாம் முதிய தன்மை, அந்த முதிர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை வயதான ஒரு நிலைமை உண்டாகுது? ஏன் மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க? ஏன் இவங்களுக்கு ஆனந்தம்ங்கிறது கிடைக்க மாட்டேங்குது? அப்படின்னு சொல்லி நெறையா கேள்விகளுக்கான ஒரு விஷயத்த ராமன் வந்து வச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் இந்த உபதேசம்ங்கிறத இவர் வந்து குடுக்குறாரு. எப்படி அ அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசம் செய்யும்போது, அத பகவத்கீதை அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாரி இது ராமாயணத்தினுடைய ஒரு சின்ன டாபிக் அது. ராமனுக்கு வசிஷ்டர் குடுக்கக்கூடிய ஒரு உபதேசம். இத ராமகீதைன்னு கூட சொல்லுவாங்க. ராமனுக்கு வசிஷ்டர் உபதேசம் செஞ்ச ஒரு விஷயம். அதனால யோக வாசிஷ்டம் அப்படின்னா, வசிஷ்டர்னுடைய அ அந்த உபதேச ஒரு முறை அது. அப்போ அந்த இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையில ராமர்னுடைய மனக்கலக்கம் எப்படி இருந்துச்சோ, அதே நிலைமையில இதுக்கு முன்னாடி வால்மீகியும் இருந்திருக்கிறாரு. அந்த அவருடைய விஷயத்த நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, நாமளும் தெளிவடையலாம். அதுக்கு நாம நிர்மலமான மனம் நமக்கு வேணும். ஏற்கனவே நம்ம நெறைய விஷயத்த புரிஞ்சு வச்சிருப்போம். இது இப்படிதான், அது அப்படிதான், நான் இப்படிதான் சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். எனக்கு இப்படிதான் சொல்லிக் குடுத்தாங்கன்ட்டு நெறையா விஷயங்கள வச்சிருப்போம். அந்த விஷயங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுச்சுங்கிறத கவனிச்சு பார்த்தோம்னா, அது எதுவுமே பண்ணலங்கிறது தான் உண்மை. அங்க ஏதாவது பண்ணியிருந்தா நம்ம இங்க வந்திருக்க மாட்டோம். நம்ம இவருடைய உபதேசத்த கேட்க வந்திருக்க மாட்டோம். அதுவே போதுமானதா இருந்திருந்தா, வேற எதையும் நம்ம தேடி போயிருக்க மாட்டோம். இப்ப வரைக்கும் ஆன்மீகத்துக்கான தேடல் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு உண்மையான ஆன்மீகத்த புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இது நாள் வரைக்கும் நமக்கு உலகத்தில காண்பிக்கப்பட்ட, சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த ஆன்மீகத்தினுடைய விஷயங்கள் நமக்குள்ளார எந்த ஒரு உணர்வையும், மாற்றத்தையும் ஏற்படுத்தவே இல்ல. நாம அது இந்த வாழ்க்கையினுடைய போக்குலயே போக விட்டுட்டு தான் இருந்திருக்குது. அப்போ அத நம்ம சரி பண்ணணும்னா, ஞானிகளினுடைய உபதேசத்த கேட்கணும். இந்த உலகம் சொன்ன உபதேசத்த நம்ம இதுநாள் வரைக்கும் கேட்டு மாற்றம் இல்லங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேலாவது ராமாயணத்த எழுதின வால்மீகியினுடைய உபதேசத்த கேட்டு நாம் அத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மனம் நிர்மலமா இருக்கணும். இதுக்கு முன்னாடி கேட்ட அத்தன விஷயங்களையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு, புதுசா ஒரு விஷயத்த கேட்குற மாரி, புதுசா எந்த ஒரு விமர்சனமும் இல்லாம, அவர் என்ன சொல்றாருங்கிறத கவனிக்கிறதுக்கான ஒரு மனநிலைமைக்கு வந்தோம் அப்படின்னா, அவர் எப்படி இந்த மனக்கலக்கத்திலேருந்து விடுதலையாகி வந்தாரோ, அதே மாரி நம்மனாலயும் விடுதலையாகி வர முடியும் அப்படிங்கிறத அவர் வந்து இதில தெளிவுபடுத்துறாரு. வசிஷ்டர் பிறவியும் ஞானம் அடைந்த ஒரு முறையும். வசிஷ்டர் சொல்றாரு,
முன்னொரு காலத்தில் இந்த பிரம்மாண்டம் ஒரே சாந்தமயமாகவும் அறிவுமயமாகவும் இருந்தது. அப்பொழுது நியதியை தழுவி இவ்வறிவு கடலில் ஒரு அசைவு ஏற்பட்டது. அந்த அசைவினால் தோன்றியதே சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மா. தனது செயல் சிருஷ்டியை பல யுகங்கள் அந்த சிருஷ்டி ஏற்பட்ட பிறகு இவைகளுக்கு ஒரு முடிவு வேண்டாமா என்ற எண்ணம் அவர் மனதில் உதிக்க அப்பொழுது என்னை சிருஷ்டித்தார். பிரம்மாவினால் படைக்கப்பட்ட பிரம்ம புத்திரனாகிய நானும் அறிவு ஒளியாகவே இருந்தேன். ஆனால் இப்படி இருப்பதால் தன் எண்ணம் நிறைவேறாதென்று ஒரு அசைவால் அறிவாயிருக்கும் இந்நிலைமையை கலக்கி சம்சாரத்தில் ஈடுபடும்படி செய்துவிட்டார். இந்நிலையில் நான் கொஞ்சம் காலம் இருந்து மிகவும் துக்கித்து பிறகு விவேகம் கொஞ்சம் உதித்து அதனால் சம்சாரத்திலிருந்து விடுபட்டு கொள்ளும் எண்ணம் மேலிட்டு பிதாவாகிய பிரம்மாவையே இதற்கு வழிகாட்டும்படி வேண்டிக் கொண்டேன். இதற்கிணங்கி எனக்கு உபதேசம் செய்ய அவர் அதன் பலனை சீக்கிரமாக பழைய நிலைமையை அடைந்தேன். ஞானம் மீண்டும் ஏற்பட்டதிலிருந்து நான் அதே நிலைமையில்தான் இருந்து வருகிறேன். எனக்கு இப்பொழுது வாழ்க்கையில் அடைய வேண்டியதும் ஒன்றுமில்லை. ஆயினும் உலகத்திற்கு ஞான மார்க்கத்தை உபதேசிக்கும் பொருட்டு நான் உயிர் வாழும் கருத்து அப்படிங்கிறாரு. அதாவது இவர் எப்படி பிறந்து வந்தாருங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இவர் எப்படி பிறந்து வந்தாரோ அப்படி தான் நாமளும் பிறந்திருக்கிறோம். இவரும் நாமளும் வேறு வேறு கிடையாது. அதை அவரை உவமையாக வச்சு சொல்கிறாரே தவிர மொத்த மனித வர்க்கத்தினுடைய பிறப்பை பற்றி இங்கே பேசுகிறார். ஒரு காலத்தில் இந்த வெளியில் பார்க்கக்கூடிய அந்த வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது உண்டாகும்போது அது அமைதியாக இருக்குது. அங்கே எதுவுமே கிடையாது. அது அறிவு மயமாக இருக்குங்கிறார். முதல்ல அறிவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அங்கே எதுவுமே இல்லைன்னா அப்புறம் அங்கே அறிவுக்கு என்ன வேலை? ஏதாவது ஒன்று இருந்தால் தான் இது அறியும் போது நமக்கு அறிவு உண்டாகுதுன்னு நாம் நினச்சிட்ருக்குறோம். அப்போது எதுவுமே இல்லாத இடத்துல அங்கே அறிவுங்கிறது எப்படி வரும்? அறியறதுக்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கும்போது அப்போ அறிவுங்கிறது நாம் புரிஞ்சிருக்கிற அந்த விஷயம் கிடையாது. அறிவு அப்படின்னா நாம் எதெல்லாம் அறியிறோமோ அதெல்லாம் அறிவு கிடையாது. நாம் எதெல்லாம் அறியிறோமோ அதுதான் அறிவுங்கிறதுனால தான் இப்போ இந்த டவுட்டு வருது. அங்கே எதுவுமே இல்லைங்கிறாங்க. அப்போ அறிவுக்கு அங்கே என்ன வேலை? அறியறதுக்கு அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது தோணுது. ஆனால் உண்மையாகவே எதெல்லாம் அறியிறோமோ அது அறிவு அல்ல. எது அறிவிக்குதோ அதுதான் அறிவு. நாம் அறியறதுக்கு எது காரணமாக இருக்கோ அதுதான் அறிவு. எப்படின்னா, நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கிறேன். என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. யாரோ ஒருத்தர் பக்கத்தில் பேசினா கேட்க மாட்டேங்குது. ஆனால் என் காது திறந்து தான் இருக்குது. ஏதாவது ஒரு வாசனை வந்துச்சுன்னா எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா என் மூக்கு திறந்து தான் இருக்குது. ஆனால் தெரியல. யாரோ ஒருத்தர் என் வாயில் ஏதாவது ஒரு மிட்டாயோ ஏதாவது ஒன்று வச்சுட்டாங்கன்னா எனக்கு அந்த டேஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறேன், அப்படியே முழுங்கிடுறேன் தூக்கத்திலேயே. அப்போது முழிச்சிட்டு இருக்கும்போது இத்தனை அவஸ்தைகளும் எனக்கு வருது. தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த அவஸ்தைகள் வர்றது கிடையாது. ஏன்னா தூங்கிட்டு இருக்கும்போது நம்முடைய மனம்ங்கிறது உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்குது. அது வெளிப்படுறது கிடையாது. அது வேலை செய்கிறது கிடையாது. அது வெளிப்பட்டால் தான் வேலை செய்கிறதா அர்த்தம். அப்போ அது வேலை செய்யாமல் உள்ளுக்குள்ளார இருக்கும்போது இது இந்த விஷயந்தான், இது மிட்டாய் தான், இது இந்த வாசனை தான், இது இந்த சப்தம் தான் அப்படிங்கிறத நமக்கு அறிவிக்கிறதுக்கு அவர் இல்லை. அப்போ அவர் தான் நமக்கு அறிவிக்கிறவர். அவர் அறிவிக்கலைன்னா நம்மளால் எதையுமே அறிஞ்சிக்க முடியாது. அப்போது நான் ஒரு முழிச்சு வெளியில் வந்து ஒரு விஷயத்த பார்க்குறேன். இது இந்த சங்கதி தாங்கிறத எனக்கு அறிவிக்கக்கூடியவர் யாருன்னா என்னுடைய மனம் தான். அந்த மனமாக இருக்கக்கூடியவர் தான் அறிவாக இருக்கிறார். அந்த அறிவு அப்படிங்கிறது அங்கே இருக்குதுன்னு சொல்லி இவர் சொல்கிறார். அப்போது அந்த சாந்தமாகவும் அந்த இடத்துல அறிவுமயமாகவும் அப்படின்னா அங்கே ஒரு சக்தி இருக்குது. மனோசக்தி அங்கே இருக்குது. அந்த பிரம்மாண்டம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல. பிரம்மாண்டம் அப்படின்னா என்னென்னா 2 விஷயத்த சொல்கிறோம். பிரம்மம், அண்டம். பிரம்மாண்டம் அப்படின்னா நம்ம உடம்புங்கிறது வந்து விண்டாண்டமாகவும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம்ங்கிறது பிரம்மாண்டமாகவும் இருக்கிறதா இவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போது அந்த எல்லோரும் இந்த விஷயத்த தப்பாக புரிஞ்சு வச்சுருக்குறாங்க. ஏன்னா நம்மளிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டது தான் இந்த உலகமே தவிர உலகத்தினுடைய பிரதிபலிப்பு நாம் கிடையாது. நான் தூக்கத்திலேருந்து முழிச்சு வெளியில் வந்தால் தான் எனக்கு இந்த உலகமே. அந்த உலகத்தை பார்க்கவோ கேட்கவோ அறியவோ என்னால் செய்ய முடியும். இப்போ நான் இல்லைன்னா இந்த உலகமே எனக்கு கிடையாது. அப்படி பார்க்கும்போது இந்த உலகம்ங்கிறது எனக்குள்ளார இருந்து வெளிப்பட்டது. நான் கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளே இருக்கும்போது எனக்கு ஜீவனும் அந்த உடம்பு மட்டும்தான் இருந்துச்சு. அங்கே உலகம் கிடையாது. நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரம்மாண்டம்ங்கிறது கிடையாது. இந்த பிரபஞ்சம்ங்கிறது கிடையாது.
அப்போ எனக்குள்ளார இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த வெளியில பார்க்கக்கூடிய பிரபஞ்சம்ங்கிறது இருக்கு. அப்போ அது வெறும் பிரதிபலிப்பு சொல்லக்கூடிய, நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி மாரி தான் அது. ஆனா மூலம் எது? அதனுடைய மூலம் எங்க இருக்குன்னா, நாம தான் அந்த மூலம்ங்கிறது. அப்போ நம்மளுடைய அந்த சிரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து தான் எல்லா விஷயமும் பார்க்கறது, கேட்கறது, முகர்ந்தறியறது, சுவை தெரியறது, இப்படி அத்தனை விஷயங்களும், அறிவுகளும் இருக்கிறது நம்ம சிரசுக்குள்ள தான். அந்த சிரசு தான் உண்மையாவே பிரம்மாண்டம். அதிலிருந்து வெளியில வந்த இந்த பிரபஞ்சம் தான் பிண்டாண்டமா இருக்குது. ஏன்னா, அது வெறும் பிரதிபலிப்ப மட்டும் காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். இத தவறா புரிஞ்சுக்கிட்டு தான் நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வெளியில பிரபஞ்சத்திலிருந்து சக்திய தான் உள்வாங்குற மாரி ஒரு கற்பனைய செஞ்சுக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு எந்த சக்தியும் உண்டாக போறது கிடையாது. அது நமக்கு கிடைக்க போறதும் இல்ல. ஏன்னா, இந்த பிரபஞ்சமே நம்மளுடைய சக்தியிலிருந்து உண்டானது தான். என்னுடைய சக்தியினுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்சத்த நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய சக்தி வெளிப்படலைன்னா, இந்த பிரபஞ்சம்ங்கிறதே இல்லாம போயிரும். அப்போ இந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தில ஆ ஆ அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறது தப்பு. அப்போ உள்ளுக்குள்ளார தான் அந்த பிரம்மாண்டம்ங்கிறது இருக்கு. அந்த உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தில, அங்க மனம் அப்படிங்கிறது ஒண்ணு உற்பத்தி ஆகுது. அத தான் அவர் அங்க சாந்தமாவும், அறிவாவும் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த மனம் என்னைக்கு அசஞ்சு, சலனப்பட்டு அது வெளியில வருதோ, அப்பதான் அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகுது. அந்த அகங்காரம்ங்கிறது தான், நாம ஒரு விஷயத்த பார்த்தா, இது இந்த விஷயம் தான்னு நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது. அந்த மனசுக்கு சொல்லிக் குடுக்கும். அகங்காரம்ங்கிறது. இது எனக்கு பிடிச்சது, இது எனக்கு பிடிக்காதது, இது நல்லது, இது கெட்டது அப்படிங்கிற ஒரு விவகாரத்தெல்லாம் நம்மகிட்ட குடுத்து, அத சொல்லிக் குடுக்குற வேலைய அந்த அகங்காரம்ங்கிறது பண்ணுது. அப்போ மனம் அப்படிங்கிறது வெளியில அசஞ்சு வெளியில வரும்போது தான் அகங்காரம்னு சொல்லக்கூடிய பிரம்மாவினுடைய உற்பத்தி அப்படிங்கிறத சொல்றார். அந்த பிரம்மா தான் என்ன பண்றாரு, இந்த வெளி உலகத்த எப்பவுமே உண்டு பண்றதுக்கான வேலைகள செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ட உண்டு பண்ணி, அத இருக்க வச்சுட்டே இருக்கிறார். அப்போ இவங்க இந்த ஒரு நிலைமைக்கு ஒரு முடிவு வேண்டாமான்னு சொல்லி தான் அந்த பிரம்மாவையே அவர் சிருஷ்டி பண்ணியிருக்கிறாரு. நமக்கெல்லாம் ஒரு தீர்வு குடுக்குறதுக்காக. ஏன்னா, அந்த மனம்ங்கிறது உள்ளுக்குள்ளாரே இருந்துருந்துச்சுன்னா, நம்ம செத்து போக வாய்ப்பு கிடையாது. எப்பவுமே உயிரோடயே இருந்திருப்போம். அப்ப அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், வெளியில சக்தியினுடைய சலனத்த உண்டு பண்ணி, அந்த சக்திய தீர்க்கிறதுக்கான ஒரு வழிவகைகள அவங்க செய்றாங்க. அப்பதான் அந்த சங்கிலி தொடர் அப்படிங்கிறது உண்டாகும். நீங்க முயற்சின்னு ஒண்ணு செய்வீங்க. உங்களுக்கு நஷ்டம் இல்லைன்னா, நீங்க அந்த வேலையிலே இருந்துருவீங்க. நஷ்டம் இருந்தா தான், அதை வேற எப்படி லாபகரமா மாத்துறதுங்கிறதுக்கான ஒரு முயற்சி நம்மளுக்குள்ளார வரும். அப்படி அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை நமக்கு உண்டு பண்ணதுக்கான காரணம், நாம மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சம்சார பந்தத்தில ஈடுபட்டு, அங்க கஷ்டப்படணும். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, முதல்ல இந்த நிலையில கொஞ்ச காலம் இருந்து நான் மிகவும் துக்கித்து அப்படிங்கிறார். அங்க நான் துக்கத்த அனுபவிக்கிறேன். அப்போ இந்த உலகம்ங்கிறது துக்கமயமானது தான். இங்க நீங்க ஆனந்தத்த எதிர்பார்க்க முடியாது. இது துக்கத்த குடுக்கக்கூடியது தான். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் விவேகம் வரும். இது என்ன ஒரே பிரச்சனையாவே இருக்குது. அப்போ உண்மையாவே பிரச்சனை இல்லாத இடம் எங்க அப்படிங்கிறத நாம யோசிக்க வேண்டியது இருக்கும். அப்பதான் நாம இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய இந்த பந்தத்திலிருந்து, இந்த உலகம்னு சொல்லக்கூடிய இந்த பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கான எண்ணம் நமக்கு மேலோங்கும். அதுக்கு இந்த உலகம்ங்கிறது கஷ்டமானது தான், துன்பமயமானது தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நாம இந்த எங்க இன்பம் இருக்குங்கிறத நம்மளால தேட முடியும். அதுக்கப்புறமா நம்மள உண்டு பண்ண அவர வணங்குறாரு. "சாமி எனக்கு ஒரு வழிய காமி. இந்த மாயா சமுத்திரத்தில அலைஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். அதுலேருந்து விடுதலை ஆகுறதுக்கான வழிய காமி" அப்படின்னு சொல்லி நாம நம்மள படைத்த அந்த இறைவன நோக்கி ஒரு வேண்டுதல நம்ம வைக்கிறோம். அவர் அந்த வேண்டுதலுக்கு இணங்கி ஒரு உபதேசத்த குடுக்குறார். நம்ம உள்ளுக்குள்ளார போறதுக்கான ஒரு உபதேசத்த குடுக்குறார். அந்த நாம தொடர்ந்து செஞ்சு நிலைமை அடையும்போது, அதனுடைய பலனா அவருக்கு ஞானம்ங்கிறது உதிக்குது. அந்த ஞானம் ஏற்பட்டதிலிருந்து அந்த வசிஷ்டர் அப்படிங்கிறவரு அவரு எப்பவுமே அந்த நிலைமையிலே இருக்கிறார். அந்த ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த அறிவா இருக்கக்கூடிய நிலைமையிலே இருக்கிறார். அவருக்கு இப்போ வெளி உலகத்தில வந்து எதையோ ஒண்ணு அனுபவிக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா வெளியில துன்பமயம்னு புரிஞ்சுக்கிட்டாரு, உள்ள போயிட்டாரு. வேலை முடிஞ்சது. அவர் வந்தது அதுக்காக தான். நாம வந்ததும் அதுக்காக தான். என்னன்னா நாம இங்க இன்பம் இருக்குன்னு நினைக்கிறதுனால தான் இன்னமும் இங்க இருக்கிறோம்.
இது துன்பம் தான்னு என்னைக்கு உணர்ந்தோமோ, அப்ப நம்ம இங்க இருக்க மாட்டோம். நம்ம உள்ளுக்குள்ளார போயிருவோம். அது உணர்ற வரைக்கும் நமக்கு இங்க வேலை இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு செயல்லயும் அந்த பிரச்சனைய நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம். எதுலயுமே ஒரு திருப்தி இருக்கிறதில்ல. எதுலயுமே ஒரு ஆனந்தம் இருக்கிறதில்ல. எதுலயுமே ஒரு நிறைவுங்கிறது இருக்கிறதில்ல. அப்ப இதெல்லாம் எதுக்காக குடுத்துருக்காங்கன்னா, இங்க ஒண்ணும் இல்ல. நீ உள்ளார போன்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படி வசிஷ்டர் புரிஞ்சுக்கிட்டாரு. உள்ள போயிட்டாரு. இருந்தாலும் அவர் வெளியில வந்து அந்த விஷயங்கள செஞ்சுட்டு இருக்கிறதுக்கான ஒரே காரணம், மக்களுக்கு இந்த வழிவகைகள சொல்லிக் குடுக்கணும். உலகம்னா என்ன? அகங்காரம்னா என்ன? மனசுனா என்ன? ஜீவன்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? அதுக்கு போறதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான், நான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்றாரு. இப்போ கதாரூபமாக ராமனுக்கு மேலே சொல்லியதின் பொருளாவது, பிரபஞ்சம் இயற்கையில் அறிவுமயமாக உள்ளது. சமுத்திரத்தில் ஏற்படும் ஓர் அலையால் இந்த அறிவுக்கடலில் நியதியின் காரணமாகவே தனக்குத்தானே தானாகவே அசைவு ஏற்பட்டு சிருஷ்டி உண்டாகிறது. சிருஷ்டி ஏற்பட்டவுடன் எல்லையில்லாமல் பெருகி பிரபஞ்சம் விஸ்தாரமடைகிறது. கிரியைகள் அதிகரித்தும் வருகின்றன. அச்சிருஷ்டிகள் கிரமமாக பஞ்சபூதங்கள், பிறகு மர வர்க்கங்கள், பிறகு ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் அடுத்தடுத்து ஏற்பட்டு கொண்டே வந்து கடைசியாக மானிட ஜந்துவாக முடிகிறது. மானிட ரூபம் தரித்த பிறகுதான் சம்சார நிலையில் சுழன்று வருவதன் காரணம் என்னவென்று விசாரணை செய்வதற்கும் அதிலிருந்து விடுதலை அடைய பிரயத்தனம் செய்வதற்கும் விவேகம் உதிக்கிறது. இந்த முயற்சியின் பலனாக ஞானம் சித்தித்து சுயநலை அடையப்படுகிறது அப்படிங்கிறார். அதாவது இதுக்கு முன்னாடி வசிஷ்டருடைய ஸ்டோரின்னு அவர் சொன்னார் இல்லையா? அதனுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சம்ங்கிறது உண்மையாவே என்னன்னா அறிவுமயமானது. நான் அறிவுனா என்னன்னு சொல்லியிருந்தேன். நம்முடைய மனதினுடைய வெளிப்பாடு. அப்போ மனம் வெளிப்பட்டா தான் இந்த பிரபஞ்சமே. மனம் வெளிப்படலைன்னா இந்த பிரபஞ்சம்ங்கிறதே கிடையாது. அப்படிதான் ஒரு சமுத்திரத்தில எப்படி அலை உண்டாகுதோ, அந்த மாரி இந்த மனதினுடைய அந்த சலனத்தில ஒரு அலைகள் உண்டாகுது. அந்த அது வந்து அதுதான் நியதிங்கிறாங்க. அதுதான் விதி. அது அப்படிதான் சலனப்படணும். அது அப்படிதான் சமுத்திரத்தில எப்படி அலை உண்டாகிறது, சாஸ்வதமான ஒரு விஷயமோ, இயல்பான விஷயமோ, அதே மாரி இந்த சம்சார கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெளி உலகத்தில ஒரு நிலைமைங்கிறது நாம என்ன சந்திச்சுட்டு இருக்கோமோ, அது இயல்பானது. அதை மாத்த முடியாது உங்கனால. ஏன்னா, அது அந்த இயல்புல இருக்கிறனால தான் நாம பிரம்மத்த நோக்குன பயணத்துக்கு அது பயன்படுது. அப்படி அந்த சலனத்த உண்டு பண்றது யாரு அப்படின்னா, வேற யாரும் கிடையாது. அது தனக்கு தானே, தானாகவே ஒரு அசைவ உண்டு பண்ணிக்குது. யாரும் அந்த குளத்தில போய் கல்ல தூக்கி போடல. ஆனா, அந்த அசைவு தானாவே நடக்குது. அந்த அசைவுக்கு காரணம் அந்த இறைவனே தான். அவரே தனக்கு தானே ஒரு அசைவ உண்டு பண்ணிக்கிறார். அந்த அசைவினுடைய பலனா தான் இந்த வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம் உண்டாகுது. ஏன்னா, ஒரு உள்ள இருக்கிற மனோசக்தி வெளியில வரணும்னா, அது அசைஞ்சு வெளியில வரணும். அந்த அசைவ தான் இவங்க குறிப்பிடுறாங்க. அப்படி அசைஞ்சு வரும்போது வெளின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்த நம்ம உண்டு பண்றோம். அந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒன் பை ஒன்னா நெறைய சிருஷ்டிகள நம்ம உண்டு பண்ணி வைக்கிறோம். பஞ்சபூதங்கள், மர வர்க்கங்கள், ஜீவ ஜந்துக்கள் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்குது. இறுதியா மனிதன்னு அபிமானிச்சுட்டு இருக்கிற நம்மளுடைய பிறவிங்கிறது வருது. ஏன்னா, இது ரொம்ப முக்கியத்துவமான பிறவி இது. அதனால தான் மனிதர்களுக்கே மோட்சம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். ஏன் அவங்களுக்கு மோட்சம்ங்கிறது இல்லன்னா, நாம சந்திக்கக்கூடிய சம்சார பந்தம் அவங்களுக்கு கிடையாது. நாம சந்திக்கக்கூடிய மாயைங்கிற நிலைமை அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய நிலைமைங்கிறது தூங்கணும், சாப்பிடணும், சம்யோகம் செய்யணும். அதுக்கு அடுத்தபடியா அவங்க இந்த உலகத்தில என்ன இருக்கோ, அத அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிருவாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு எதுவுமே யோசிக்கிறதுக்கோ, எந்த ஒரு திறனும் கிடையாது. அவங்களுக்கு அதனால தான் மாயைங்கிறது இல்லன்னு சொல்றதுக்கு காரணம். ஏன்னா, அவங்களுக்கு விருப்பு, வெறுப்பு கிடையாது. நமக்கு அந்த விருப்பு, வெறுப்பு இருக்கிறனால தான் இங்க சுக துக்கங்கள அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். சந்தோஷம், துக்கங்கிறது மாறி, மாறி நிகழ்ந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு, அந்த சுக துக்கம் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கிறனால என்ன பலன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா, அவங்க ஞானத்தில தான் இருக்காங்க. ஏன்னா, ஒரு ஞானியினுடைய சுவாபம் அதுதான். எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. எந்த சுக துக்கமும் அனுபவிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில இறங்கக்கூடாது. எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு பேசாம இருந்துரணும். அப்படிங்கிற நிலைமையில தான் அவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு ஞானியினுடைய நிலைமை தான் அது. அதில எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒரு ஞானி என்ன பண்றாருன்னா, வெளியில ஏற்கனவே சுகதுக்கத்த அனுபவிச்சு, விருப்பு வெறுப்புகள கடந்து அவருடைய முயற்சியினால அந்த நிலைய அடைஞ்சு வச்சிருப்பாரு. அந்த எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில வந்திருப்பாரு. அவர் வந்ததுக்கு முக்கிய காரணம், இதுக்கு முன்னாடி அவர் அனுபவிச்ச சுகதுக்கங்களும், விருப்பு வெறுப்பும், அவருடைய எதிர்பார்த்த தன்மைகளும் தான். அதில ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாரு.
ஆனா, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அவங்க பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் ஒரே நிலைமை தான். அந்த நிலைமை இறைவனால குடுக்கப்பட்டது. அவங்களுடைய முயற்சியினால அவங்க அடைஞ்சது கிடையாது. அதனால அவங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. எப்படின்னா, ஒரு நிழல்ல நாம கீழ ரொம்ப நேரம் இருக்கிறோம். ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவோம்னா, உட்கார்ந்ததே கஷ்டமாயி போய் எந்திரிச்சு நிப்போம். எவ்வளோ நேரம் உட்காந்துட்டே இருக்கிறதுன்னு. நிக்கிறதே அப்புறம் கஷ்டமாயி திரும்ப உட்காருவோம். அப்போ அந்த நிழல் தான் சுகம் எடுக்கிறதுக்காக தான் அந்த நிழல்ங்கிறது இருக்குது. சேர்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா, நம்மனால அந்த சுகத்த அனுபவிக்க முடியறதில்ல. அதுவே கஷ்டமாகுது. ஏன்னா, நமக்கு அந்த நிழலினுடைய அருமை என்னன்னு தெரியாதனால தான். இதே நீங்க ஒரு 5 கிலோமீட்டர் வெயில்ல சுத்திட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த நிழல்ல போய் உட்காருங்க. 1 நிமிஷம், 2 நிமிஷத்துலயே அந்த சுகத்த உங்களால உணர முடியும். அப்பா! வெயில்ல அலைஞ்சுட்டு வந்து கால்லலாம் சரியான வலி. ஆனா, இந்த நிழல் எவ்வளோ அருமையா சொல்லுவீங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி நீங்க 8 மணி நேரம் நீங்க அதில இருந்தாலும் கூட உணர்த்தாத ஒரு சுகத்த, இந்த வெயிலு 2 நிமிஷத்தில உங்களுக்கு உணர்த்திரும். அப்போ, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தினால தான் புரிய வைக்க முடியும். இப்போ ஒரு சுகத்த அனுபவிக்கணும்னா, அது துக்கத்த தான் அத அடையாளப்படுத்தி காமிக்கும். துக்கத்த அனுபவிச்சா தான் சுகம் அப்டின்னா என்னன்னு தெரியும். அந்த மாரி மாயைன்னா என்னன்னு தெரிஞ்சா தான் பிரம்மத்த நம்மளால உணர முடியும். அதே போல தான் நமக்கு சம்சார பந்தம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சா தான் விடுதலைன்னு சொல்லக்கூடிய மோட்சத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த மாரியான சூழல் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு அத அறிவிக்கிறதுக்கு மாயை அவங்களுக்கு கிடையாது. அறியாமை அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க ஞானத்திலேயே இருக்காங்க. அவங்க அறிவுமயமாவே இருக்காங்க. ஆனா அதனால யூஸ் இல்ல. அவங்க எத்தன காலம் அந்த நிழலுக்கு கீழயே இருந்தாலும், அந்த நிழலினுடைய அருமைய அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. நம்மள மாரி மாயைன்னு சொல்லக்கூடிய வெயில் அவங்களுக்கு கிடையாது. அந்த களைப்ப ஏற்படுத்தக்கூடிய ஒரு துன்பம்ங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அது நமக்காக கொடுக்கப்பட்டது. அதனால தான் அவர் சொல்றாரு, "இப்படியே இருந்தா யூஸ் கிடையாது. இதில ஒரு அழிவுங்கிறது உண்டாக்கணும். இன்னும் மேலும் ஒரு அசைவ உண்டு பண்ணணுங்கிறதுக்காக தான் சம்சார பந்தத்த குடுத்ததா சொல்றாங்க." அப்ப அந்த சம்சார நிலையில நாம அ இருந்து தப்பிச்சு போறதுக்கான விவேகம் எங்க உதிக்கப்படுதுன்னா, மானிடத்துக்கு தான் உதிக்கப்படுது. அவங்களுக்கு சம்சார பந்தங்கள் இருந்தாலும் கூட, அவங்களுக்கு அதனுடைய விஷயங்கள அவங்க கவனிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு அந்த அறியாமைங்கிறதே இல்ல. அவங்க ஞானத்திலே இருக்கிறனால அத கவனிக்க மாட்டாங்க. நமக்கு ஞானத்திலிருந்து நம்மள பந்தத்துக்குள்ள தள்ளுறாங்க. அது நான் தேர்ந்தெடுக்கல. ஆனா அவங்க தள்ளுனாங்க. என் கழுத்த புடிச்சு, "வெளில போ. நீ அந்த பந்தத்தில இரு கொஞ்ச நாளு" அப்படின்னு சொல்லி என்ன தள்ளுனாங்க. இப்ப அந்த பந்தத்தில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் நமக்கு இது துன்பமயமானது தான் புரிஞ்சதுக்கப்புறம், எப்படி வசிஷ்டருக்கு ஒரு விவேகம் உண்டாச்சோ, நமக்கும் அந்த விவேகம்ங்கிறது ஒரு நாள் உண்டாகும். அப்படி உண்டாகும்போது, நாம அந்த உள்ளுக்குள்ளார போறதுக்கான ஒரு பயணத்த நம்மளால தொடங்க முடியும். அப்படிதான் சம்சார நிலையில சுழன்று அது ஒரு விசாரணை செஞ்சு அதிலேருந்து அடைய பெறதுக்கான ஒரு முயற்சிங்கிறது செய்யறதுக்கான ஒரு விவேகம் உதிக்குதுங்கிறார். அந்த தொடர்ந்து முயற்சி செய்யும்போது தான் நம்மளுடைய முயற்சியினுடைய பலனா, அந்த சுயநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானத்த, அந்த மோட்சத்த நம்மளால அடைய முடியுது. இதத்தான் அவருங்க சுருக்கமா சொல்றாரு. அங்க குறிப்பிட்டு சொன்ன விஷயத்த. அரசர்களும் ஞானோபதேசம் செய்யப்பட்ட முறையும் வால்மீகி சொல்றாரு. வசிஷ்டர் மேலும் சொல்வதாவது, வசிஷ்டர், எனக்கு பிறகு சனத்குமாரர், நாரதர், இன்னும் இதர மகான்களும் காலக்கிரமயத்தில் ஜனனமானார்கள். மானிட வாழ்க்கை சீர்திருத்தும் பொருட்டு இம்மகான்களால் கர்மானுஷ்டானங்கள், நியம நிஷ்டைகள், யாக யோகாதிகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படுத்தப்பட்டன. ஆனால் நாளுக்கு நாள் ஜனக்கூட்டங்கள் அதிகரிக்க இவர்களை ஆட்சி செய்தும் காத்தும் வரும்படி இப்பெரியோர்களால் அரசன் நியமிக்கப்பட்டு, நாளடைவில் ஒரு அரசன் போதாமல் பல அரசர்களும் நியமிக்கப்பட்டார்கள். எப்பொழுது பல அரசர்கள் ஏற்பட்டார்களோ அப்போதே அவர்களுக்குள் புத்தி மாறுதல் அடைந்தது. தவிர பொது ஜனங்கள் நியம நிஷ்டைகளில் வேரூன்றி அவைகளின் தாத்பரியத்தை மறந்தார்கள். அதனால் உலகத்தில் பலவித தொந்தரவுகளும் சண்டை சச்சரவுகளும் புத்தி ஈனமும் உண்டாயின. காலக்கிரமத்தில் ஜனங்கள் பரிதபிக்கும் நிலையை அடைந்தார்கள். இக்கஷ்டங்களை பார்த்து ஞானிகள் கருணை புரிந்து இவர்களை கைதூக்கி விடும் பொருட்டு அரசாட்சி செய்து வந்த ராஜாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். ஏனெனில் இவர்களின் ஒழுக்கத்தை பார்த்து பிரஜைகளும் அப்படியே சீர்திருத்தம் செய்து கொள்வார்கள் என்ற அபிப்பிராயத்தால். ஆகவே இந்த ஞான உபதேசம் முதலில் அரசர்களுக்கே செய்யப்பட்டது. இப்படி உபதேசம் பெற்ற அரசர்களில் ஒருவனாகியும் இஸ்வாகு குலத்தில் உதித்தவனுமாகிய உன் தகப்பனாகிய தசரதன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மகான்கள், வசிஷ்டர், அதாவது சனத்குமார் ஆகட்டும், நாரதர் ஆகட்டும், இந்த மாதிரியான மகான்கள் காலக்கிரமத்தில் தோன்றி வந்துட்டே இருக்கிறாங்க.
இந்த மானிடர்கள ஒரு சீர்திருத்துறதுக்கான ஒரு தலைவன் வேணும். அப்படிதான் இவங்க ஒருத்தர தேர்ந்தெடுத்து ஒரு தலைவனா நிறுத்துறாங்க. ஆனா, இங்க ஜனங்க பெருகிட்டே வராங்க. அந்த சிருஷ்டிகள் அதிகமாயிட்டே போகுது. அப்ப அந்த ஒரு தலைவன்னால இவங்கள கட்டி காப்பாத்த முடியல அப்படிங்கிற பட்சத்தில, அநேக தலைவர்கள அங்க உண்டு பண்றாங்க. அப்போ ஒரே செயல்பாடு இருக்கும்போது, அங்க விமர்சனம் கிடையாது. நல்லதா? கெட்டதா? அது சிறந்ததா? அப்படின்னு எதையுமே நம்ம பேச முடியாது. ஆனா, நெறைய தலைவர்கள் உண்டாகும்போது, ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகள பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் அப்படி பண்ணிட்டாரு, இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு. அப்ப இவங்களுக்குள்ளார ஒரு போட்டியும், பொறாமையும் உண்டு பண்ற அளவுக்கு அந்த நிலைமை உண்டாயிடுச்சு. நான் பெரிய தலைவனா, நீ பெரிய தலைவனான்னு சொல்லி சண்டைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. அவனுடைய நாட்ட இவங்க பிடிக்கிறது, இவங்க நாட்ட அவனுக்கு பிடிக்கிறது, அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட போர்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ அவங்க தான் செய்ய வேண்டிய வேலை என்னங்கிறதே யூகித்து அறியாம, அத தெரிஞ்சுக்காம, அத புரிஞ்சுக்காம, தான் ஒரு ராஜா, எத்தன பேத்த ஆளப்போறோம், எவ்வளோ நிலங்கள ஆளப்போறோங்கிறத மட்டுமே கவனிச்சு, அவங்க மக்கள நல்வழிப்படுத்துறதுக்கான முயற்சியில இறங்காம, மக்கள அடிமைப்படுத்துறதுக்கான ஒரு வழிக்குள்ள அவங்க வர்றாங்க. அதனால மக்கள் வந்து பரிதபிச்சு போகக்கூடிய நிலைமை உண்டாகுது. தன்னை வழிநடத்துறதுக்கு முக்கியம் ஒரு நல்ல தலைவன் இல்லாமல், தனக்கு ஒரு நல்ல வழியும் காமிக்க முடியாம போய், அவங்க திணற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கூட்டம் ஒருத்தர ஃபாலோ பண்ணுது. அந்த லீடருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து அவர சரி பண்ணிட்டோம்னா, அவர கவனிக்கக்கூடிய அந்த கூட்டம் சரியாயிரும். இப்படி தான் டீமா ஒரு நாடு, ஒரு தலைவன். ஒரு நாடு, ஒரு தலைவன் அங்கங்க டீமா இருக்குது. அப்போ ஒரு நாட்ல எக்கச்சக்கமான பிரஜைகள் இருக்காங்க. கோடிக்கணக்குல இருக்கிறாங்க. அவங்க அத்தன பேத்தையும் கூப்பிட்டு நம்ம அவங்கள சீர்திருத்ததுக்கு பதிலா, அவங்களுக்கு தலைவனா இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆள சரி பண்ணிட்டோம்னா, அப்போ நாம ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு சொல்ல வேண்டியதில்ல. அவர பார்த்து எல்லாருமே திருந்திருவாங்கங்கிற ஒரு இலக்க வச்சு, அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல இந்த ஞான உபதேசத்த தலைவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. அந்த மன்னர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. ஏன்னா மன்னர்கள பார்த்து அந்த பிரஜைகளும், அந்த மக்களும் அத தங்கள சீர்திருத்திக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில. அப்படி உங்களுடைய தசரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகப்பனாரும் அப்படி ஒரு உபதேசத்த பெற்றவர் தான் அப்படிங்கிறத இங்க வந்து அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. முக்தியும் சம்சாரமும் எல்லா மகான்களாலும் விரும்பப்படும் பதவி ஒன்றே. ஆனால் அதை அடையும் மார்க்கங்களும் அதை பற்றிய கொள்கைகளும் பலவாறாக இருக்கின்றன. ஏதாவது ஒரு வழியைக் கண்டு கடைபிடித்து அடைய வேண்டிய பதவியை அடைந்து விட்டால் பிறகு எல்லா பேதங்களும் அடிபட்டு போய் சாந்தம் என்றே ஒன்றே பூர்ணமான நிலை நிற்கும். ஆனால் அந்த நிலைமை அடைந்த பிறகு அதிலிருந்து நழுவாமல் நிலையாக நிற்க வேண்டும். இந்த நிலையை அடைய முழு முயற்சியும் செலுத்தி சம்சாரமாகிய கடலை தாண்ட வேண்டும். இந்த சம்சாரத்தில் அகப்பட்டவர்கள் படும் துயரங்கள் எண்ண முடியாமல் இருக்கின்றன. நாம் புராணங்களிலிருந்தும் அறிந்த கொடுமையான நரக தண்டனைகள் எல்லாம் வாஸ்தவத்தில் நமது வாழ்விலே தான் அனுபவிக்கப்படுகின்றன. ஆனால் எவன் இந்த சம்சார பந்தத்தை ஒழித்து மன அமைதியை அடைகிறானோ அவன் சம்சாரத்தை அனாசயமாக நடத்தி கொள்வான். அந்த சம்சாரத்திலும் அவன் சந்தோஷத்தையே அடைகிறான். இங்கே கூடியிருக்கும் மகரிஷிகள் இந்த நிலையை அடைந்தவர்களே. அவர்கள் இப்போதும் சம்சாரத்தை நடத்தி வந்தும் அதனால் துன்பப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போது முக்தினா என்ன, சம்சாரம்னா என்ன அப்படிங்கிறத இங்கே வந்து புரிய வைக்கிறாங்க. அதாவது எல்லா மகான்களும் விரும்பக்கூடிய ஒரு ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒண்ணே ஒண்ணு தான். எல்லா மார்க்கங்களும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறைனா, அத அடையறதுக்காக தான். அப்போ எல்லா கொள்கைகளும் எதுக்காக கற்பிக்கப்பட்டிருக்குன்னா, அந்த ஒரு பதவிய அடையறதுக்காக தான். அந்த பதவிய அடையறதுக்கு ஏதாவது ஒரு வழிய கண்டுபிடிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வழிய ஃபாலோ பண்ணுங்க. அநேக வழிகள் இருந்தாலும் பரவால்ல. ஏதோ ஒண்ண ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஒண்ண வச்சு நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா, அப்புறமா திரும்பி பாருங்க. அத்தன வழிகளும் நம்ம நாம செஞ்ச அந்த பாதையை நோக்குனத பயணத்தில தான் இருக்கும். நாம எப்படி வந்தோமோ, எது ஒரு பாதைன்னு தீர்மானிச்சு வந்தோமோ, அந்த பாதையில தான் எல்லாமே இருக்கும். அந்த நிலைய அடைஞ்சதுக்கப்புறம் அதில நழுவாம இருக்கணும். அந்த நிலை தான் முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. அதுதான் மோட்சம்னு சொல்லக்கூடிய நிலைமை. அந்த நிலைமைய நம்ம அடையறதுக்கான ஒரு முயற்சியில இறங்கணும். அதுக்காக தான் நாம இந்த பிறவி எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதனால அந்த நிலைமை அடையறதுக்கு முழு முயற்சிய செலுத்தணும். எங்கிருந்துனா, இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய இந்த கடல தாண்டுறதுக்கு. இந்த உலக பந்தம்ங்கிறது தான் அவங்க சம்சாரம்னு சொல்றாங்க. அந்த அந்த பந்தத்த நம்ம அதுலேருந்து விடுவித்துக் கொள்றதுக்கு நாம முயற்சி செய்யணும். இந்த சம்சார பந்தத்தில இருக்கிறவங்களுடைய நாமளே எடுத்துக்கோங்க. நாம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். எத்தன துயரங்கள நம்ம அனுபவிச்சிருக்கிறோம்.
இதெல்லாம் வந்து இந்த துயரங்கள் எல்லாம் நீங்க கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கஷ்டத்தெல்லாம் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த புராணங்கள்ல சொல்லப்பட்ட கதைகள் இருக்கும். நரகத்த பத்தி. இந்த கருட புராணம்லாம் சொல்லுவாங்க. அதுல நரகத்த பத்தி, நரகத்தில அப்படியெல்லாம் தண்டனை இருக்கும், இப்படியெல்லாம் தண்டனை இருக்கும்னு. அத்தனையும் நாம இங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு மேல வேற ஒரு தண்டனைய குடுக்கறதுக்கு அங்க இன்னொரு உலகம்ங்கிறது கிடையாது. ஏன்னா, அங்க போய் ஒரு ஆன்மா தான் தண்டனை அனுபவிக்குதுன்னு சொல்லி நாம நம்பிட்டு இருக்கிறோம். ஏன்னா, உடல விட்டு ஆன்மா வெளியேறிடுச்சுன்னா, அந்த ஆன்மா தான் தண்டனை அனுபவிக்குது. அந்த ஆன்மா தான் சொர்க்கத்த அனுபவிக்குதுன்னு நாம நெனச்சுட்டு இருக்கிறோம். உண்மையாவே அந்த ஆன்மாவுக்கு எதையும் பார்க்கவோ, கேட்கவோ, அறியவோ செய்ய முடியாது. அதனால உணர முடியாது. அப்படி உணர முடியற நிலைமையில இருந்தா, அது மனம்னு ஒண்ணே உண்டாக்கியிருக்காது. அது அகங்காரம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையே உண்டாக்கியிருக்காது. அந்த மனதினாலேயே அது அனுபவிக்க முடியுது. அந்த அகங்காரத்தினாலேயே பந்தப்பட முடியுது. அப்போ இந்த 2 நிலைமையும் ஜீவனுக்கு, அந்த ஆன்மாவுக்கு இருக்குதுன்னா, இவங்க 2 பேரும் அவசியம் இல்லாம போயிருப்பாங்க. அப்போ அந்த ஜீவனுக்கு இது முடியாதது. அந்த ஜீவன்கிற நிலைமையில அது முடியாதுங்கிறனால தான், அது மனமாவும், அகங்காரமாவும் மாறி வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்போ நாம செத்ததுக்கப்புறம் அது வெறும் ஜீவனா வெளியேறுது அப்படின்னா, அதனால எதையுமே அனுபவிக்க முடியாத நிலைமையில தான் வெளியேறுது. அந்த நிலைமையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சொர்க்கத்தையோ, நரகத்தையோ அது எப்படி தீர்மானிக்கும்? எப்படி அது புரிஞ்சுக்கும்? அதனால எதையுமே தெரிஞ்சுக்க முடியாத நிலைமையில. அப்போ நம்மளுடைய உடம்புக்குள்ளார அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் அது நரகத்தையும், சொர்க்கத்தையும் அனுபவிக்க முடியும். நம்ம உடம்ப விட்டு வெளியேறிட்டா, அதுக்கு நரகமும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது. அது மறுபிறப்புன்னு சொல்லக்கூடிய சங்கிலிக்குள்ள மட்டும் தான் அதனால வர முடியும். அப்போ நாம அனுபவிக்கக்கூடிய நரகம்ங்கிறது வெளியில இருக்கக்கூடிய இந்த உலகம் தான். நாம அனுபவிக்க வேண்டிய சொர்க்கம்ங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சாந்தமான அறிவா இருக்கக்கூடிய நிலைமை தான். அப்போ நரகம்ங்கிறது சொர்க்கத்துக்கு நேர் எதிரானது தானே! அந்த மாரி நரகமும், சொர்க்கமும் வெளியில கிடையாது. சொர்க்கம் உள்ள இருக்கு, நரகம் வெளியில இருக்குது. நேர் எதிரான திசையில இருக்கு. நாம் இப்ப நரகத்தில இருக்கிறோம். என்னைக்கு நம்ம சொர்க்கத்த நோக்கி போறோமோ, அப்ப நரகம்ங்கிறது நமக்கு கிடையாது. அப்ப சொர்க்கம்ங்கிறது நம்மளுடைய உள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில தான் இருக்குது. அந்த சம்சார பந்தத்திலிருந்து எவன் ஒருத்தன் அ அந்த பந்தத்த ஒழிச்சு உள்ளுக்குள்ளார போறானோ, அவனுக்கு மன அமைதி கிடைக்குது. அதத்தான் நாம சொர்க்கம்னு சொல்லிக்கிறோம். அந்த அப்படி அத அடைஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அது எப்படி அந்த விஷயத்த நம்ம ஹேண்டில் பண்றதுங்கிறது தெரிஞ்சுட்டு வந்துட்டான்னா, அப்புறம் அவன் இங்க சம்சார பந்தத்தில வந்து, அதுக்கப்புறம் இங்க வாழ்ந்தாலும் கூட, அத பெருசா எதிலயும் பந்தப்படாம, அவன் பாட்டுக்கு அந்த உள்ளுக்குள்ளாரயே அந்த கவனத்த வச்சுக்கிட்டு அவன் இங்க வாழ்ந்துட்டு இருக்க முடியும். அவனால அந்த சொர்க்கத்த இழக்காமலே, அந்த சுகத்த இழக்காமலே, அந்த ஆனந்தத்த இழக்காமலே அவனால இங்க சம்சார பந்தத்த ஏற்படுத்த முடியும். இதோ இங்க சுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அவையில சுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய நெறையா மகான்கள சுட்டி காமிச்சு வசிஷ்டர் சொல்றார். இவங்க எல்லாருமே அந்த சம்சார பந்தத்திலருந்து விடுதலையாயி, ஆனந்தத்த அனுபவிச்சுட்டு, திரும்ப சம்சார பந்தத்துக்கு வந்து குடும்பத்த நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா, ஒரு மானிடர்கள், சாதாரண மானிடர்கள் அனுபவிக்கக்கூடிய துயரங்கள் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா, இந்த கடல் எப்படிப்பட்டது, இந்த அலைகள் எப்படிப்பட்டது, இந்த அசைவு எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க. அதனால அவங்களுக்கு அந்த துன்பம் கிடையாது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்றாரு. முக்தியை அடையும் உபாயங்கள். இந்த நிலையை அடைய பௌருஷத்தினால் தான் முடியும். வேறு யாதொரு உபாயத்தினாலும், அதாவது யாத்திரை, கர்மானுஷ்டானங்கள், யோகாபியாசம் முதலியவையெல்லாம் முடியாது. சம்சாரத்தில் ஒருவித விரக்தியும், ஆத்ம விசாரத்தில் ஆசையும், ஊக்கமும் இருந்தால் நாளடைவில் ஞானம் சித்திக்கும் என்பதில் ஒருவித சந்தேகமும் இல்லை. பிறகு உலக விஷயங்களை யுக்தியோடும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். யுக்தி இல்லாமல் மௌடீகமான ஆராய்ச்சியினால் ஒன்றும் கைகூடாது. மூடத்தனத்தை விட கேவலம் ஒன்றுமில்லை. இவ்வித சங்கல்பத்துடன் பிரயத்தனத்தை மேற்கொண்டு ஆத்ம விசாரணையில் மனதை செலுத்த வேண்டும். சொந்த முயற்சியுடன் சாஸ்திரங்களை ஆராய்ந்து வருவதும், குரு உபதேசம் பெறுவதும் வெகு சீக்கிரத்தில் பயனை கொடுக்கும். இந்த 3 உபாயங்களால் நிர்ணயிக்கப்படுவதே அநேகமாய் சத்தியமாக இருக்கும். இவ்வுபாயங்களால் அடையப்படுவது எல்லா பொருள்களிலும், விஷயங்களிலும் சம திருஷ்டி. அதனால் ஏற்படுவது சாந்தம். அந்த இதை அனுபவத்தில் பூர்ணமாக கொண்டு வந்து விட்டால், பிறகு ஆத்ம சித்தியை அடைவது மிகவும் எளிது. சமநோக்கமும் சாந்தமும் இருந்தால் அதற்கு ஈடாக இகத்திலாவது பரத்திலாவது ஒரு சந்தோஷ போகமும் இல்லை. சாந்த குணமுடையவர்களை விஷ்ணுவுக்கு சமானமாக சொல்ல வேண்டும். ஏனெனில் அவர்களுக்கு இந்த 3 லோகத்திலும் தேவை என்பதே இல்லை. இப்படி இருப்பவர்களை காட்டிலும் மேலானவர் ஏது? அப்படிங்கிறத சொல்றாரு. அதாவது நீங்க முக்திய அடையணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே விஷயம் முயற்சி. பௌருஷம் அப்படின்னா முயற்சின்னு அர்த்தம். அதுக்கு நீங்க ஒரு யாத்திரை செல்றதோ, இல்ல கர்மானுஷ்டானங்கள் செய்யறதோ, இல்ல யோகாபியாசங்கள் செய்யறதோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் இல்ல. அத தாண்டின ஒரு முயற்சிங்கிறது இருக்கு. அது என்னன்னா, ஆத்ம விசாரணை. எது நித்தியம், எது அநித்தியம், எது உண்மையானது, எது பொய்யானது, எது அவ நமக்கு நல்லத குடுக்குது, எது நமக்கு தீமைய குடுக்குது, எங்க சொர்க்கம் இருக்கு, எங்க
ஆ நரகம் இருக்குங்கிறத நாம புரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த ஒரு விஷயம் தான் விவேகம்னு சொல்லக்கூடியது. அதான் ஆத்ம விசாரணைங்கிறது. அதுக்கு நாம ஒரு வைராக்கியத்தோட ஒரு முயற்சியில நம்ம இறங்கணும். உலக விஷயங்கள கவனிச்சு ஆராய்ச்சி செய்யணும். இது நடக்கிறதுக்கு பின்புலமா என்ன பிரச்சனை இருக்குது? இது நடக்கிறதுனால நமக்கு என்ன நஷ்டம் உண்டாயிருக்குது? ஏன்னா, நாம ஒரு விஷயத்த பார்க்கணும்னா கூட நான் ஜீவன விரயம் பண்ணி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி விலை மதிக்க முடியாத அந்த ஜீவன நான் விரயம் பண்ணி ஒரு விஷயத்த பார்க்குறேன் அப்படின்னா, அப்போ என் ஜீவன விடவும் நான் வெளியில பார்க்கக்கூடிய காட்சி பொருளுக்கு அதிகமான முக்கியத்துவம் குடுக்குறேன்னு அர்த்தம். அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன்னு அர்த்தம். அப்போ அது முக்கியமா படும்போது, அப்ப இது முக்கியம் இல்லங்கிற கருத்துக்குள்ள வந்துருது. அப்போ என் ஜீவன நான் முக்கியம் இல்லன்னு நினைக்கும்போது, அங்க ஜீவ சிநேகம்ங்கிறது இல்லாம போயிருது. அப்போ என்ன நானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு யுக்திய நான் கைவிடுறேன்னு அர்த்தம். அப்போ அந்த மூடத்தனம், அதுதான் மூடத்தனம்ங்கிறது. அறியாமை. எது முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்காத ஒரு விஷயம் தான் மூடத்தனம். இந்த முட்டாள்கள்லாம் பிசினஸ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? அதிக விலை குடுத்து ஒரு பொருள வாங்கி குறைஞ்ச விலைக்கு வித்துட்டு போயிருவாங்க. அதத்தானே முட்டாள்தனம்னு சொல்லுவோம். ஏன்னா, இப்படி மூடத்தனமா இப்படி கம்மியான லாபத்துக்கு குடுக்கறத விட உன் நஷ்டத்துக்கு நீ வியாபாரம் பண்ணிட்டியேடா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்படி ஒரு நஷ்டத்துக்கான வியாபாரத்த தான் நாம பண்ணிட்டுருக்கிறோம். அதுதான் அறியாமைன்னு சொல்றோம். அதுதான் அறிவு கெட்டவர்கள்னு சொல்றோம். அவங்கள தான் நாம மூடர்கள்னு சொல்றோம். நாம எல்லாருமே வெளி உலகத்துல இருக்கக்கூடிய இந்த உலக சம்சார பந்தங்கள்ல இருந்து அந்த முக்திய தேடாதவங்க எல்லாருமே மூடர்கள் தான். அதுதான் வந்து கேவலம் அப்படிங்கிறாரு. ஏன்னா, இந்த ஜீவனுடைய முக்கியத்துவத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. அத புரிஞ்சுக்கும்போது தான் நாம புத்திசாலித்தனம் அடையறோம். அப்போ அதுக்கு நாம இந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கவனிக்காம, அதுக்கு முக்கியத்துவம் குடுக்காம, நம்மளுடைய ஜீவனுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். இதிலிருந்து விரயமாகி போகக்கூடிய அந்த சக்திக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். அந்த விசாரணையில மனத செலுத்தணுங்கிறாரு. அத சொந்த முயற்சியினாலயும் நெறைய பேரு தானாவே அந்த விஷயத்த கவனிச்சு, அறிஞ்சு நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்த தேட ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு சிலரு சாஸ்திர புஸ்தகங்கள படிச்சு பார்த்து அப்புறம் விவேகம் ஏற்படும். ஆமால்ல, நாம ஏன் இந்த வெளி உலகத்தில இவ்வளோ கஷ்டப்படுறோம்? உள்ளுக்குள்ளார போறதுக்கான வழிய ஏதாவது தேடலாமே அப்படின்னு தோணும். ஒரு சிலருக்கு குரு மூலமா கிடைக்கும். யாரோ ஒருத்தர் உபதேசம் குடுப்பாரு. அது மூலமா ஒரு வழி பிறக்கும். இப்படி தன்னுடைய சொந்த முயற்சியினாலயோ, அல்லது சாஸ்திர புராணங்கள்ல சொல்லப்பட்ட விதிமுறைகள்னாலயோ, அல்லது ஒரு குரு மூலமாவோ, இந்த 3ல ஏதாவது ஒரு வகையில நம்ம உள்ளுக்குள்ளார போறதுக்கான ஒரு முயற்சிய நாம செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு சம திருஷ்டிங்கிறது உண்டாகுங்கிறார். அது என்ன சம திருஷ்டி அப்படின்னா, நல்லது, கெட்டது, விருப்பு, வெறுப்பு, எனக்கு வேணும், வேண்டாம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எதுவுமே இல்லாம போயிரும். அந்த இருமைங்கிற நிலைமை இல்லாம போயிரும். அங்க ஒருமைங்கிற நிலைமை உண்டாயிரும். எல்லாத்தையும் நீங்க சமமா பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதில சந்தோஷம் இருக்கா, துக்கம் இருக்கான்னு நீங்க கவனிக்க மாட்டீங்க. அத நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அந்த நிலைமை வந்துருச்சுன்னா உங்களுக்கு மனசாந்தி கிடைச்சிரும். நமக்கு மனசாந்தி கிடைக்காததுக்கு காரணம் இந்த சுக துக்கங்கள் தான். சுகம் அப்படின்னு சொல்லும்போது மனம் பொங்குது. ஆஹா! நல்லா இருக்குதேன்ட்டு. துக்கம்ங்கிறப்போ அது சோர்வடைஞ்சு போயிருது. கீழ்நிலை அடையுது. அப்போ இந்த மேல், கீழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது தான் அலைகள்னு சொல்றது. அதுதான் சம்சார கடலில இருக்கக்கூடிய அலைகள். அந்த அலைகள்னால தான் நம்ம அலைக்கழிக்கப்பட்டுட்டு இருக்கிறோம். இதே நடு கடல்ல நீங்க பாருங்க, அலைகள் இருக்கிறதில்ல. அது அமைதியா தான் இருக்குது. இந்த ஓரங்கள்ல இருக்கும்போது தான் இந்த அலைகளே. அப்ப அந்த மையத்த நோக்குன பயணம் நமக்குள்ளார வேணும். அந்த மையத்த கண்டுபிடிச்சிட்டோம்னா, நாமளும் அங்க அமைதியா இருக்க முடியும். எந்த ஒரு சலனமும் இல்லாம நம்மளால இருக்க முடியும். அப்போ அந்த ஒரு நிலைமைய நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா, அது இகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகமாகட்டும், பரம்னு சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய நிலைமையாகட்டும். அப்ப வெளி, உள் இந்த 2ல எங்க இருந்தாலும் உங்களால சாந்தமும், சமாதானமா, சந்தோஷமா இருக்க முடியும். இப்படி 3 இப்படி அந்த எங்க இருந்தாலும் தன்னுடைய அந்த சமதிருஷ்டிகள உடையவன், அந்த சாந்த குணத்தோட இருக்கக்கூடியவன், விஷ்ணுவுக்கு சமானமா சொல்ல வேண்டுங்கிறாரு. ஏன்னா, அவரு சம்சார பந்தத்திலேயே அவர்னால இருக்க முடியும். அவர்னால உள்ளுக்குள்ளாரையும் யோக நிலையிலயும் இருக்க முடியும். அவர் 2லயுமே ஒரே நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு தன்மையில சார்ந்தவர் அப்படிங்கிறத இவர் சொல்றாரு. அப்போ அப்படி ஒரு விஷயத்த ஒருத்தன் அனுபவிச்சுட்டான் அப்படின்னா, அதுக்கு இணையான ஒரு விஷயம் எந்த லோகத்திலயும் கிடையாது. அதனால தான் மனம் அடங்குறத பத்தி அகஸ்தியர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, "சகல கலை ஞானமும் இதற்கு ஒவ்வாதேம்பாரு." அந்த மனம் அடங்குற நிலைமைக்கு எதுவுமே ஒப்பாகாது. நீங்க ஆயக்கலைகள் 64 கலைகள்லயும் நீங்க ஞானம் அடைஞ்சிருக்கலாம். இயல், இசை, நாடகம்னு சொல்லி என்னென்ன கலைகள் இருக்கோ, சிற்பம், ஓவியம்,
அப்படின்ட்டு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்துலேயுமே நீங்கள் ஞானம் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இதற்கு ஒப்பாகாது. அந்த மனம்ங்கிறது சலனப்படாமல் அடங்கி இருக்கிறதுக்கு எதுவுமே ஒப்பாகாதுன்னு அதைத்தான் இவர் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த சாந்த நிலை அடையிறது தான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். விசாரணையே மூலக்கருவி. கொஞ்சம் சமதிருஷ்டியும் சாந்தமும் ஏற்பட்ட பிறகு சம்சாரத்திலிருந்து விடுதலையடை செய்ய வேண்டிய உபாயம் என்னவென்றால் விவேகத்துடன் கூடிய விசாரணையே. வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை கொடுக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் யூகித்தும் ஆராய்ந்தும் பார்த்தும் இடைவிடாமல் பழகி வந்தால் வெகு சீக்கிரம் மனசாந்தி அதிகரிக்கும். விவேகத்துடன் ஆராய்ச்சி செய்வதால் எல்லாவித கஷ்டங்களும் மனக்குறைகளும் மோகங்களும் நீங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உதாரணமாக, நல்ல இருட்டில் தனியாக ஒருவன் அகப்பட்டு கொண்ட சமயத்தில் பேயோ பிசாசோ இருப்பதாகவும் அது அவனை நாடியே வந்திருப்பதாகவும் நினைப்பதை நாம் அறிவோம். அதே கணக்கில் அவன் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் பேய் மறைந்து விடுகிறது. இவ்விதமே நாம் வாழ்வில் அநேக விதமான மோகங்கள் தோன்றி காரணமில்லாமல் மனதை கலக்குகின்றன. ஆனால் அப்போதைக்கப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் ஆராய்ச்சி செய்து வந்தால் அவன் சீக்கிரமே அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு மனசாந்தியும் காரியங்களில் ஜெயமும் அடைவான். சம்சாரத்தில் ஏற்பட்ட பந்தத்தை விலக்கிக் கொள்ள இதுவே முதல் தரமான கருவி. விசாரணை செய்யாமல் இருப்பதாலும் விவேகத்தை ஒவ்வொரு விஷயத்திலும் உபயோகிக்காமல் இருப்பதாலும் வாழ்வில் நேரிடும் துன்பங்களை கணக்கிட முடியாது. நினைத்ததெல்லாம் சந்தேகத்திற்கும் தொட்டதெல்லாம் ஆபத்திற்கும் காரணமாகவும் விளங்கும். அதை அதைரியமும் அபஜயமும் எப்பொழுதும் நம் கண்முன்னே நிற்கும். இவைகளை எல்லாம் விலக்கி வாழ்வை சந்தோஷப்படுத்துபவனே விவேகமும் விசாரணையுமே அப்படிங்கிறார். அதாவது அந்த விசாரணைங்கிறது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது என்ன, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அது நித்தியமானதா அநித்தியமானதா, அது நிரந்தரமாக இருக்குமா நிரந்தரம் இல்லாமல் இருக்குமா, இதை நம்ம ஏ அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதனால் நமக்கு ஜீவன் நஷ்டம் இருக்குதா இல்லையா, அப்படி ஜீவன் நஷ்டம் இல்லாமல் எதையும் அனுபவிக்க முடியாது. அப்படி ஒரு ஜீவனை நம்ம நஷ்டப்படுத்தி ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோன்னா அது நமக்கு தேவையா தேவையில்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு உபஜீவனத்துக்காக நமக்கு ஒரு சம்பாத்தியம் வேணும். அப்போ தான் ஒரு குடும்பங்கிறது நடத்த முடியும். சம்பாத்தியத்துக்காக வெளியில் வர்றோம். அதுக்கான விஷயத்த செலவு பண்ணுறோம். அதை தாண்டி பொழுதுபோக்குக்குன்னு செலவு பண்ணிகிட்ருப்போம். சும்மா டைம் பாஸுக்குன்னு சொல்லி செலவு பண்ணிகிட்ருப்போம். இதெல்லாம் நமக்கு அவசியம் தானா? இந்த நேரத்தில் உட்காந்து நம்மளை அறியறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கலாமேங்கிறத நாம் சிந்திச்சு பார்த்து அதை சரி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்படி நீங்கள் கவனித்து ஒவ்வொரு விஷயத்தையும் தேவைக்கு மட்டும் இதை அனுபவிச்சுட்டு இதை யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் இதை நீங்கள் தக்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளார அந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை ஆகிறதுக்கான ஒரு முயற்சி ஏற்படுங்கிறாரு. அப்போ தான் இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறாரு. நாம் ஒரு விஷயத்த அனுபவிக்க முன்னாடியே நிறைய கற்பனைகளை பண்ணுறோம். ஒரு இருட்டான ரூமுக்குள்ளே போயிட்டு இருட்டாக இருந்துச்சுன்னா ஏதோ பேய் இருக்குமோ பிசாசு இருக்குமோன்னு ஒரு பயம். ஏன்னா அது ஒரு கற்பனை. ஆனா, நீங்க கொஞ்ச நேரம் தைரியமா இருந்து கவனிச்சு பாருங்க. அங்க ஒண்ணுமே இல்லங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த பேயும், பிசாசும் நமக்கு கற்பிக்கப்பட்டது பொய் தான் அது. அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ வெளியிலிருந்து தெய்வம்ங்கிறது கற்பிக்கப்பட்டது. எப்படி இந்த பிசாசு பொய்யோ, அதே மாரி தான் அதுவும். நமக்கு ஆறுதலுக்காக கொடுக்கப்பட்டது. அது பயத்துக்காக கொடுக்கப்பட்டது. அவ்வளவுதானே தவிர, உண்மையாவே அதில பிசாசாவும், அதில தெய்வமாவும் இருக்கிறது யாரு? நாம தான் அது. நம்மளுடைய சங்கல்பம் தான் அந்த மாரி அத நம்மள பயமுறுத்துற ஒரு விஷயமா இருக்குது. நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அத நாம விசாரணை மூலமா யூகித்து அறிந்து அத நம்ம சரி செஞ்சுக்கணும். அதனால அந்த விசாரணைங்கிறது தான் ஒரு முதல் கருவி. நீங்க ஞான படிகளுக்கு போறதுக்கு, இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை ஆகறதுக்கான முதல் கருவி. அத நம்ம ஒவ்வொரு விஷயத்திலயும் உபயோகிச்சு, அத நாம சரி பண்ணிட்டே வரணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்பதான் நமக்கு ஜெயம் உண்டாகும். அத நம்ம செய்யலைன்னா, நம்ம துன்பத்திலயும், துயரத்திலயும் தான் இருக்க வேண்டியதா இருக்கும். அதனால அந்த விவேகமும், அந்த விசாரணையும் நமக்கு வேணும். அத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அந்த ஜீவனுடைய விரயத்த நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். விசாரணை எவ்விதம்? இந்த விசாரணை என்பது என்ன? நான் யார்? இந்த சம்சாரமாவது என்ன? எனக்கும் இதற்கும் சம்பந்தம் என்ன? இவைகளை ஆராய்ச்சி செய்வதே விசாரணையாகும். இதை இடைவிடாமல் பயின்று வருவதே பெருந்தவம், பெருத்த தவம். இப்படி செய்யும் தவத்தால் மனதிற்கு எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். இந்த சந்தோஷம் நீடித்திருக்கும் பொருட்டு ஒரு பேராசையை ஒழித்து கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவது அவசியம். சந்தோஷம் கிட்டினால் நமக்கு வேற என்ன வேண்டும்? எப்பொழுதும் முகமலர்ச்சியுடன் இருப்பவர்களை கண்டால் பார்ப்பவர்களும் சந்தோஷம் அடைகிறார்கள். தங்கள் சந்தோஷத்தை அவர்கள் எங்கும் பரவ செய்கிறார்கள். இந்த பாக்கியத்தால் மனம் நாளடைவில் சாந்தி அடையும். மனசாந்தி அடைந்தவர்களே எல்லோராலும் பூஜிக்கப்படுபவர்கள். அவரே எல்லா மகரிஷிகளுக்கும் மேலானவர். ராமா, இந்த பதவியை நீ அடைய வேண்டும் என்பதே என் கருத்து. வால்மீகி சொல்லார், அன்று காலம் இத்துடன் கழிந்தது அப்படிங்கிறார். அதாவது விசாரணை அப்படிங்கிறது என்னென்னா,
நான்கிற அகங்காரத்த பத்தி நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த அகங்காரம் எங்கெல்லாம் வெளிப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் மலை ஏறி போறாரு. கீழ இறங்கி வரும்போது கால் தடுக்கிடுச்சு. கால்ல சரியான அடிபட்டுருச்சு. அப்போ நம்ம என்ன சொல்றோம்? "ஐயோ! வலியில என் உயிரே போயிடுச்சு" அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். அப்போ அந்த ஒரு நிலைமையில நாம போனது யாருன்னு சொல்றோம்? நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில. நான் மலையேறி போகும்போதுன்னு சொல்றோம். அப்ப அந்த நான்கிற அகங்காரத்த அங்க வெளிப்படுத்துறோம். ஆனா, கால் தடுக்கி வலியில அந்த உணர்வ அனுபவிக்கிறம்போது, உயிர் போயிடுச்சுன்னு சொல்றோம். வலியில உயிரே போயிடுச்சுன்னு. அங்க நான் போயிடுச்சுன்னு நம்ம சொல்றது கிடையாது. அப்ப நான்கிறது ஒரு வலிய உண்டாக்கும்போது, ஒரு வலிய உணரும்போது, நமக்கு இந்த உடம்பு ரீதியா இருக்கக்கூடிய வலிய உண்டு பண்ணும்போது அது வெளிப்படுறது கிடையாது. இதே இன்னொரு சந்தர்ப்ப சூழ்நிலையில, ஒரு இருட்டான ஒரு அறையில, இல்ல ஒரு இருட்டான காட்டுக்குள்ள நீங்க நடந்து போயிட்டுருக்கிறீங்க. பின்னாடி ஒரு வெடி சத்தம் கேட்குது. உங்களுடைய மனம் பயந்து போயிடுச்சு. அத நம்ம எப்படி சொல்லுவோம்? நான் இருட்டான ஒரு பாதையில, ஒரு காட்டுக்குள்ள போயிட்டுருக்கும்போது, பின்னாடி இருக்கிற ஒரு வெடி சத்தத்த கேட்டு என் மனம் பயந்ததுங்கிறோம். அப்போ போனது நான் தான். நான் தான் போனதா அறிவிக்கிறோம். ஆனா பயந்தது மனம்னு சொல்றோம். அப்ப அங்கேயும் நான்கிறது வெளிப்படல. அப்போ பயம்ங்கிறது மனதினுடைய உணர்வு. அந்த உணர்வு ரீதியாவும் நமக்கு அது ஏற்படவில்ல. அப்போ உடல்ல இருக்கக்கூடிய வலியிலயும் நான் அப்படிங்கிறது வெளிப்படல. மனதில இருக்கக்கூடிய பயம்ங்கிற உணர்வுலயும் அது வெளிப்படல. ஆனா 3வது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைய சொல்றேன். நாம ஒரு 4 சந்து சந்தி சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல நின்னு ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறோம். ஒரு 4, 5 பேரோட. நீங்க ஒருத்தர்கிட்ட முன்னமே பணம் வாங்கியிருக்கிறீங்க. திருப்பி தர்றதா சொல்லி. திருப்பி தரவறதுக்கான சூழ்நிலை உங்கள்கிட்ட இல்ல. நீங்க அவருக்கு பதிலும் சொல்லல. ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. அவர் உங்கள திடீர்னு சந்திச்சுட்டாரு. நேரா அந்த 4 பேர் முன்னாடி வந்து நின்னுட்டு, "பணம் வாங்குனா உனக்கு குடுக்குறதுக்கு ஏதாவது இருக்குதா? ஏதாவது தோணுதா? வாங்கும்போது எப்படி வாங்குன? அப்போ அது உனக்கு குடுக்க தெரியாதா?" அப்படின்னு ஒரு கேள்வி நறுக்குன்னு கேட்குறாரு. அப்ப நமக்கு என்ன தோணும்? என்ன பார்த்து நீ எப்படி இப்படி ஒரு கேள்வி கேட்டானே! என்னுடைய நிலைமை இப்படி மோசமாயி போச்சே! நான் இப்படி ஒரு அவமானத்துக்கு தள்ளப்பட்டனேன்னு அங்க தோணும். அப்போ நான் அந்த 4 சந்தியில நின்னுட்டுருக்கும்போது, ஒரு 4 பேரோட நின்னு பேசிட்டு இருக்கும்போது, என்கிட்ட பணம் வாங்குன ஒருத்தர் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லும்போது, அங்க எனக்கு அவமானம் ஏற்பட்டுருச்சு. நான் அவமானப்படும்படியா ஒரு விஷயத்த நான் செஞ்சத உணர்ந்தேன் அப்படின்னாவது நம்ம சொல்லுவோம். அங்க தான் வந்து நான்கிறதே உண்டாகுது. அந்த நான்கிறது என்னன்னா, மானாபிமானம் அது. நாம ஒரு அபிமானத்த மத்தவங்களுக்கு தெரிவிக்கிறோம். நான் நல்லவன், நான் கெட்டவன், நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன்னு மத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு முயற்சி இங்க செஞ்சுட்ருக்கிறேன். அவங்க அத சரியா புரிஞ்சுக்கும்போது நான் சந்தோஷம் அடையிறேன். அப்பா! நான் நல்லவனா இருக்கணும்னு நான் நடிச்சேன். அவங்க நல்லவன்னு நம்பிட்டாங்க அப்படின்னு. ஆனா உண்மையாவே நம்ம யோகிதை என்னன்னு அவங்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அத நம்ம வெளிப்படுத்துறது கிடையாது. அந்த நான்கிறது என்ன பண்ணும்? வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல, வெளியில இருக்கிறவங்களோட நான் நல்லவன், நான் சிறந்தவன், எனக்கு எல்லாமே தெரிஞ்சவன், நான் ஒரு பண்டிதன் அப்படிங்கிறத மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, அந்த பெருமைய உண்டாக்குறதுக்காக, மத்தவங்க எல்லாரும் என்ன புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிற நிலைமைய உண்டு பண்றதுக்கு, அது முயற்சி பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு எதிரான விஷயம் நடக்கும்போது, அந்த நான்னால தாங்க முடியாது. அவமானம் அப்படிங்கிறது வந்துடுது. மானம் அப்படிங்கிறது என்ன? தன்னுடைய அ நிலைய உயர்த்தி சொல்றது. அவமானம்னா என்ன? அங்க தாழ்ந்த நிலைய அடையறது. அப்போ உயர்த்தி சொல்லுற ஒரு நிலைமைங்கிறது, அந்த தாழ்ந்து போகிற ஒரு நிலைமைய அத அனுபவிக்கும்போது, அங்க அவமானம் அப்படிங்கிறது அங்க உண்டாகுது. அப்படிதான் இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அத நாம ஆராய்ச்சி செஞ்சு, அது எப்படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். இந்த பந்தம் அப்படிங்கிறது, உலக பந்தம்ங்கிறது எப்படிப்பட்டதா இருக்குங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கிட்டாகணுங்கிறதையும் அவர் சொல்றாரு. இதுக்கெல்லாம் இந்த நான் அப்படிங்கிற அகங்காரத்துக்கும், இந்த பந்தத்துக்கும் இடையேயான சம்மந்தம் என்ன? அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் விசாரணைங்கிறது. இத இடைவிடாம ஒவ்வொரு செயல்களையும் நாம செஞ்சுட்டே வந்தோம்னா, அதுவே தவமாயிருங்கிறத சொல்றாரு. இப்படி செய்யும்போது நம்ம மனசுக்குள்ளார அந்த பந்தங்கிறது ஏற்படுறது கிடையாது. அகங்காரத்தினுடைய செயல்பாடுங்கிறது குறைய ஆரம்பிச்சுரும். அப்ப நமக்கு வெளியில இருக்கக்கூடிய பேராசைகள், அது செய்யணும், இது செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்லாம் அங்க இல்லாம போகுதுங்கிறத சொல்றாரு. இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறவங்க பூஜிக்கப்பட தகுந்தவங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அவங்க தான் எல்லா மகரிஷிகளுக்கும் மேலானவர்ங்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமைய தான் நீயும் அடையணும் அப்படிங்கிறத வசிஷ்டர் வந்து ராமனுக்கு ஒரு உபதேசத்த குடுக்குறாரு. இத வந்து வால்மீகி அவருடைய ராமாயணத்தில அவர்
அந்த யோக வாசிஷ்டம்னு சொல்லக்கூடிய அந்த நூல்ல அவர் குறிப்பிட்டு அவர் எழுதுறார். அதோட வந்து இன்னைக்கு அந்த காலம் முடியுது அப்படிங்கிறத சொல்றாங்க. இனி அடுத்த பதிவுகள தொடர்ந்து நாம கேட்போம். அனைவருக்கும் நமஸ்காரம்.